வாடா வாடா டே, உன்னை வந்து 6 பேக்ஸ்ல கொண்டு வரதா என்னோட எய்மே. பொட்டுக்கடலை வேணுமா? ஸ்லிம்மா இருந்தா கியூட் பேபிடா. ஜும்பலக்கா ஜும்பலக்கா இப்படியே லைன். ஐயோ அம்மா பறந்து பறக்க போகுது. அதெல்லாம் ஜஸ்ட் ஃபார் ஃபன். Hey guys, welcome back to my channel. எங்க கிளம்பிட்டோம்னா வாக்கிங் போறோம். வழக்கம் போல நீங்களும் வாங்க, என்னெல்லாம் பண்றோம்னு பாருங்க. ஆமா பாருங்க நான் சாவுறத. ஏன் இப்படி பேசுற? ஆமா டெய்லி நடந்து ஏன் கால் வலிக்குது. அங்கேயே வேலை செஞ்சு இப்ப நான் நடக்கும்போது இவன் நடக்க வேண்டாமா? தினமும் இதுக்கு ஒரு ஆர்குமெண்ட். கால் வலிக்குது கால் வலிக்குதுன்ட்டு. வா பாக்கலாம். இது வந்து எங்க வீட்டுக்கு போற வழி. இந்த சைடுல தான் தினமும் நான் நடந்து வந்துட்டு இருப்பேன். உங்க வீட்டுக்கு போற வழிதான். நீ கூட வர மாட்டீல, நான் தனியா தானே வருவேன். நடந்தாதான் தெரியும் அதோட வழி. சரியா? நட. எப்பயாவது நடக்கிறது தப்பு கிடையாது. இன்னொரு 1 மாசம் நடப்பியா? நடக்கிற சாமி நீங்க நடக்கிறீங்க, நான் இதுக்கு நடக்கிறேன். நடக்கணும்டா. நடக்கிறேன். சரி ஓகே. சரி ஓகே நடக்கலாம். ஒரு 2 கிலோமீட்டர் நடந்தாச்சு. இன்னும் ஒரே 1 கிலோமீட்டர். அதுக்கு இன்னும் என்னென்ன முக்குவான்னு மட்டும் பாருங்க. இன்னும் 1 கிலோமீட்டர்ல இன்னும் 3 கிலோமீட்டர் இருக்கு. போயிட்டு வரதுக்கு 2 கிலோமீட்டர் வந்தாச்சு. என் கால் அதுக்குள்ள பாதி காலி ஆயிடுச்சு. இப்ப என்ன யோசிச்சு பாக்கணும்ல. இவன் ஒத்தால நடக்கிறான், நான் ரெட்டால நடக்கிறேன். வீட்டுல மாடியால நடக்கலாம். இந்த கையை பாதி விட மாட்டான். வண்டி இந்த சைடு வந்துருச்சுன்னா இந்த சைடு மாத்தி விட்டுருவான், அந்த சைடு வந்துருந்துச்சுன்னா அந்த சைடு மாத்தி விட்டுருவான். ஏரியாக்குள்ளேயே போய் சுத்திட்டு வந்துட்டு இருக்கோம். அதான் பெஸ்ட். வண்டி வராத இடம் ஏரியா தானே, அதனால. ரம்யா என்ன இப்படி வாத்துமா நடந்துட்டு இருக்க? கையில என்னமோ வச்சிட்டு இருக்க, என்னது? நான் இருக்கும்போது ஒன்னெல்லாம் பக்கத்துலாம் வராது. இல்ல அது மீறி ஏதாவது வரக்கூடாதுல்ல. சேஃப்டி ரொம்ப முக்கியம்ல. நல்லதுதான். வீட்டுல அது வீட்டோட ப்ரொசீஜர். ஆமா, இன்னும் நிறைய கொடுத்துட்டு இருப்பாங்க. நான் இது மட்டும் போதும்ட்டு வந்துட்டேன். சரி ஓகே நடக்க ஆரம்பிக்கலாம். போ அப்பதான் சீக்கிரம் போயிட்டு இப்படி வர முடியும். இப்பவே எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 கிலோமீட்டர் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். டெய்லி 10 கிலோமீட்டர் நடந்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். அந்த ஐபோன்ல டெய்லியும் ரொட்டீன் இது காமிக்கும்ல. சரிவா நீ செக் பண்ணலாம். இரு. நான் வீட்லயே இருந்து நடக்கறனால, நீ இல்லாதப்ப நடக்கறனால அப்படி காட்டுது. சரி ஓகே. கேட்டா வாத்து மாதிரி நடக்கிற, யானை மாதிரி உருள்ற. இன்னும் என்னன்னு சொல்லுங்க. பாப்பா வெளியில வர்ற வரைக்கும் தான்டா. வரட்டும். அதுக்கு தான் நானும் வெயிட்டிங்கு. பட் என்ன பாப்பான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. எனக்கானா அது ஒரு திங்கிங் இருக்கு, சொல்லியாச்சு. வீட்லயும் அப்படிதான் இருக்கு. என்ன மேடம் ரொம்ப சோர்ந்த மாதிரி இருக்கு, டெல்லான மாதிரி. ஓரளவுக்கு மேல நடந்தா இடுப்பு வலிக்குதுடா. என்ன பார்த்து ஒருத்தன் குலைக்கிறான் பாத்தியா? அவன் உள்ள இருந்து குலைச்சிட்டு இருக்கான். பேசுறத பார்த்து நினைக்கிறேன். பேசுறத பார்த்துலாம் இல்ல, இடுப்பு வலிக்குது. என்ன பண்றது? இன்னும் ஒரு ஜஸ்ட் ஒரு 1 மந்த் இருக்கும். 1 மந்த் அப்படிதான், வேற வழி இல்ல. அந்த 1 மந்த்துக்குள்ள கண்ணாவை பாதியாக்கிடுவேன். பாதி ஆயிடுச்சு. இங்க வாரு முதலையாவது கொஞ்சம் தொப்பை தெரிஞ்சு. ஒண்ணுமே இல்லை. இப்ப எனக்கு தெரியுது பாரு தொப்பை. வாடா டே, உன்னை வந்து 6 பேக்ஸ்ல கொண்டு வரதா என்னோட எய்மே. அதுக்கான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு 1 மந்த்ல எனக்கு வந்துரும்னு நினைக்கிறேன். அது ஏன் தூக்கி என் வயிற்ற காமிக்கிறேன் வீடியோல. ஏன்டா? ஆமா அப்படி ஆயிரும் கண்டிப்பா. ஸ்லிம்மா இருந்தா கியூட் பேபிடா. இப்பவே ஸ்லிம் தான் டி. இருந்தாலும் இல்ல வேற கமெண்ட்ல எல்லாரும் பழைய வீடியோ பார்த்தவங்க எல்லாம் கேட்பாங்க தெரியுமா, அண்ணா என்ன ஒல்லி ஆயிட்டாங்க. இதுல வந்து ரமான்னு சொல்லிட்டு ஒரு அக்கா இருப்பாங்க. அந்த அக்கா சொல்லுவாங்க, அண்ணாக்கு சாப்பாடு போடுறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. சாப்பாடு போடுறது இல்ல தானே உனக்கு? சாப்பாடுலாம் நான் ஹெவியா தான் தின்னுட்டு இருக்கேன். ஆனா அந்த நடந்தே அது இதெல்லாம் போயிருக்கு. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 1 மாசமா நடந்துட்டு இருக்கோமா, இன்னும் 1 மாசம் அதுக்குள்ள பாதி ஆள் ஆயிருவேன். சரி ஓகே, அது நல்லதுதான். அதுவே சொல்லக்கூடாது. அதுதான் ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஜிம் வேற ஜாயின் பண்ண போறாரு சார். ஆமா ஜிம் ஜாயின் பண்ண போறேன். சரி பாப்போம். அப்பயாவது கொஞ்சம் இன்னொரு 6 மந்த்க்கு அப்புறம் ஜாயின் பண்றேன். நீ ஜாயின் பண்ணி என்ன பண்ணுவ? சரி அப்புறம் பாத்துக்கோ. ஒரு டயலாக் வரும்ல,
ஐயோ அம்மா குழந்தை பிறக்க போகுது, ஐயோ அம்மா குழந்தை பிறக்க போகுது அப்படின்ட்டு அந்த மாதிரி இருக்குடா. இந்த குஷ்பு கடைசியில ரியலா வலி வந்து கத்துவால, ஆமா இப்ப அந்த மாதிரி நான் கத்துவோம் போல. ஒரு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்குள்ள எனக்கு அப்படியே என்னமோ மாதிரி இருக்குது. நடக்க நடக்க வலியும் வருது, இருந்தாலும் நடந்தது ரொம்ப நல்லது, நடக்கிறது ரொம்பவே நல்லது. அதனாலதான் இவ்வளவு தூரம் நடந்துட்டு இருக்கிறது. ஏன்னா அப்பதான் நார்மலாவது கொஞ்சம் ஆகும். சிசேரியன்னா ரொம்ப கஷ்டம்ல. இத என்னன்னு சொல்றதுன்னு எனக்கு தெரியல. வீட்ல இருந்து வரும்போது ஆர்வமா இருக்கு, போகும்போது எப்படா வீடு போய் சேருவோங்கிற மாதிரி இருக்கு. இல்ல வந்தாச்சு, பாதி தூரம் இப்போ வந்தாச்சு. இன்னும் என்ன ஜஸ்ட் ஒரே கிலோமீட்டர் தான். எனக்கு அது போல முடியல. அதுல வேற ரெஸ்ட் ரூம் வேற வந்துருது எனக்கு. வா வீட்டுக்கு போய் பாத்துக்கலாம். வந்தாச்சு வா. என்னன்னா போற வழியெல்லாம் ஃபுல்லா ஹிந்திக்காரன் தான். நம்ம தமிழாங்க யாருமே பார்க்க முடியல. இடுப்பு பயங்கரமா வலிக்குதுடா. வீட்டுக்கு போனோன்னு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. வா நான் தானே பண்ணணும், வேற வழி. உனக்கு இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா வேலையும் கொடுத்துருவ. சரி ஓகே, எப்பவும் பண்றது தானே, ஏன் சலிச்சுக்கிற? சரி வாங்க வாங்க வாங்க, நடங்க நடங்க. நடக்கிறதுலே தெரியுது. முடியலடா. பையனும் உங்க கூட வந்துட்டு இருக்கான், அவனோட காவலாளி. யாரு பக்கத்துலயே வந்துட்டான் பாரு, யாருன்னே தெரியல. பரவாயில்ல டேய். என்ன இப்படி ஏறிட்டு இருக்க, ஒழுங்கா ஏறி. இப்படிதான் சென்ற காலையில ஏற முடியாது தர்ம மாடு. அதுல ஏறினா ஒண்ணும் தெரியாது, இதுல ரிட்டர்ன் இறங்கினாதான் தெரியும். இல்ல நான் சொன்னா இப்படிலாம் இப்படிதான் ஏறணும் இப்படிதான் இறங்கணும்னு யார் சொல்லி கொடுத்தாங்க? நீதான் எதையும் கவனிக்க மாட்ட, நானும் அதை கவனிக்காம எல்லாத்தையும் பண்ணிட்டு இருப்பேனா? நீ தப்பு பண்ண நான் திட்டுறேன். நீ என்ன, நான் என்ன தப்பு பண்ணேன்? இந்த ஷாலை இப்படி மறைச்சுதான் ஓட்டு போனேன். வந்து வெளியில எப்பயுமே நானும் சொல்லுவேன், ரொம்ப தூரம் அப்படிங்கும்போது நம்ம மறைச்சுதான் போகணும். இப்படி போவேன், எப்படி நடந்தாலும் இப்படி ஆயிருது, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அதுதான் பெருசு போட்டு போட்டேன். பெருசு போட்டு போய் நான் பரசிட்டு போறதா? ஒரு இது போட்டு ரெண்டாவது ஒன்று கழுத்துல போட்டுக்கலாம். இப்படி போட்டு இப்படி ஒரு இது முன்னாடி போட்டுச்சு. இது குட்டீஸா இருக்குது. இப்ப இதுக்கு என்ன குறைச்சல்? இதுக்கு என்ன குறைச்சல்? நல்ல மூடி மேட்ச். இது நைட்டி இல்லமா, எத்தனை டைம் உனக்கு சொல்றது? திஸ் இஸ் மெட்டர்னிட்டி வேர். மெட்டர்னிட்டி வேர் முக்காடு இது அப்படிதாம்மா இருக்கும். அதாவது ஃபுல்லா போட்டா நான் கீழே விழுந்துருவேன்னு சொல்லிட்டு இதை வந்து எனக்கு ஆஃபா கொடுத்துருக்காங்க. இதுலயே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. வெரைட்டிஸ் சரி விடு. ஒட்டுக்கடலை வேணுமா? புறாக் ஐயோ பறந்துச்சு. வரும் பாரு லைனா. கம் ஆன் கம் ஆன். ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துதான் உட்காரும். நடந்துட்டு இருக்காரு. எப்படி பறக்குது பாத்தியா? லைனா ஒன்னொன்னு வருது. இங்க காட்டுற அங்க காட்டுறதுடா, இங்க காட்டுற இங்க தானே லைனா வரும். அடுத்து அதெல்லாம் உன்னால கேட்ச் பண்ண முடியுமா? நீ அப்படியே அங்க அப்படியே நேரா என்ன ஃபோக்கஸ் பண்ணி வை. ஜும்பலகா ஜும்பலகா ஜும் அப்படியே லைனா என் பின்னாடி அப்படியே வரும் பாரு. கமான் கமான், நான் தருவேன். நீ கூப்பிடுறீ அப்பதாண்டி வரும். இல்லடா, அது ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து உட்கார்ந்தாதான் நான் போடுவேன். ஃபுல்லா ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்கறியா? வருது வருது வருது. இப்ப பாரு. கமான் 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 கமான். தின்னு முடிச்சோம்னா வருமா? அப்ப நீ அப்படியே வை. அது ஒண்ணுதான் திங்குது.
நல்லா இருக்குல்ல, நல்லா சாப்பிடுதுல. அப்படியே எந்திரிச்சு கொடு. எந்திரிச்சா வர மாட்டேங்குதுடா. சரி எந்திரி எந்திரி, அப்படியே எந்திரிங்க, அப்படியே கையையும் தூக்கிட்டு எந்திரி பாப்போம். எந்திரி, அப்படியே எந்திரி. கூப்பிடு. பா பா பா. கூப்பிடு. பா 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 பா. வாவ் சூப்பர் டா, பரவாயில்ல, சூப்பர். வந்துச்சு. இப்பதான் வந்திருக்கு ஒண்ணு, அது நிக்க முடியல, அதனால ஒழுங்கா அப்படி. கொஞ்சம் அள்ளி வை. அது பயந்துச்சு. இன்னொன்னு ஏதாவது வரும் பாரு. பா 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 பா. கூப்பிடு கூப்பிடு. வாங்க வருது 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 வருது. வாவ் சூப்பர் சூப்பர் செல்லா குட்டி. அதுல இது வேறன்னு நினைக்கிறேன். ஆமா இது வேற. நல்லா இருக்குல்ல ஈவினிங் டைம்ல. ஒழுங்கா காமி, கையை திருப்பி, அப்பதான் தெரியும். ஓகே ஓகே ஓகே. போதுமா? வேற யார் வரீங்க? கமான். ஹே காய்ஸ், இந்த வீடியோவை ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஈவினிங் ஆனால் நானும் கண்ணாவும் இப்படி தான் ஏதாவது பண்ணிகிட்டே சுற்றிட்டுருப்போம். நடக்கிறதுக்கே ஒரு சங்கடம் அப்படிங்கிறத தாண்டி இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டீஸ்லாம் எங்கள் வீட்டில் எப்போவுமே இருக்கும். புறா வந்து நான் நார்மலாகவே வந்து அது பக்கத்துலேயே வரமாட்டேன். இன்றைக்கி தம்பி வந்து சும்மா ஓப்பன் பண்ணி விட்ருந்தான்னு சொல்லிட்டு நான் புறா கூட விளையாடிட்டுருக்கேன். மற்றபடி நான் புறாவை ஹேண்டில் பண்ணதே இல்லை. நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும். ஓகே, இன்றைக்கி வீடியோ இவ்வளோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். வேறு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க.